Please subscribe Sadhguru Sai Creations. உங்களுடைய முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங்கை எடுக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் நேரங்காலம் சரியாக வரும் பட்சத்தில் அவங்களே உணர்த்துவாங்க உங்கள் கர்மாவை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக. அது எப்படி அப்படின்னா ஒரு 6 மாதமா 3 மாதமா இந்த மாதிரி தொடர்ந்து என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி இறந்தவங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலாக இது பண்ணுறோம். பட் அது நம்ம பண்ணுறோம், ஆனாலும் பர்சனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் இல்லாத போது அந்த எனர்ஜி மட்டும் பர்டிகுலராக நம்மளை வந்து தனிமைப்படுத்தும். ஸோ அப்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா தர்ப்பண முறைகள் பூஜை முறைகள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குதா, இல்லை கரெக்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் பண்ணணுமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு சக்கையாக இருக்கக்கூடாது, உயிர் சக்தியாக இருக்கணும் இல்லையா. ஸோ யார் வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் உயிர் சக்தியோடு பண்ணுங்க. அது வந்து அடிமனசில் இருந்து அது வரணும். யூனிவர்ஸ் அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு நல்ல டிவைன் லைட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி எனர்ஜி ஹீலர். இன்னைக்கு நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னா, உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க, அவங்களுக்கு உங்களால் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸை காமிப்பாங்கங்கிறத தான் நான் சொல்கிறேன். என்னோட போன பதிவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உங்களுடைய மூதாதையர்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கேட்டு ஒயிட் லைட்டை கொடுங்க, டிவைன் லைட்டை கொடுங்க அவங்களுக்குன்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் அதை செய்திருக்காங்க. நல்ல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் வரதை வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பல பேர் என்கிட்ட சொல்லலை. பட் இருந்தாலும் செய்கிறவங்க எல்லாருக்குமே, அந்த பயிற்சியை பண்ண எல்லாருமே இந்த பயிற்சியை சேர்த்து பண்ணுங்கள். ஒருவேளை அதை செய்யாதவங்க டைரெக்டாக இதையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்குற போகிற விஷயம் வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங்கை எடுக்கிறதுக்கான ப்ராக்டிஸு. அப்படி பிளெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய கார்மிக் லெவலில் கார்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கழிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல நகையெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா வியர் பண்ணிக்கணும், நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுவீங்க? தூங்கி எழுந்திரிச்சோன்னே முதல்ல உங்களோட காலை கடன்களை முடிக்கணும். கரெக்டாக? அதெல்லாம் வந்து ஒரு டீடாக்ஸ் தானே. ஸோ டீடாக்ஸு கிளென்சிங் ப்ராசஸ் தானே. அதுக்கப்புறம் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை நீங்கள் வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக மேக்கப் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ அந்த மேக்கப் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன், ஆர்கானிக் யூஸ் பண்ணுவேன், அப்படியெல்லாம் எவ்வளோன்னா நம்ம சொல்கிறோம். அதே போல் தான் நம்ம லைஃப் வந்து சூப்பராக மாறணும் அப்படின்னா, நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா மட்டும்தான் நல்ல லைஃப்னு சொல்லலை, நிம்மதியான லைஃப் இருக்கணும்ல. அந்த லைஃபுக்கு நம்ம வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு திங் நம்ம கர்மா கிளென்சிங் நடக்கணும். அப்படி கர்மா கிளென்சிங் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும். நம்மளுடைய 64வது தலைமுறை, அதாவது நமக்கு முன்னாடி இருந்த 64வது தலைமுறை தான் வந்து யார் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கிற மூதாதையர்கள் வாழ்ந்துருப்பாங்கள்ல. இப்போ உங்கள் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பான்னு எத்தனை பேர் இருப்பாங்க. லிஸ்ட்டு போட்டான்னா அது வரும், எக்கச்சக்கமான தலைமுறை வரும் இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சோல்ஸோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே ஒரு வேலையை செஞ்சால் மட்டும் அது சரியாக வராது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு நேரங்காலம் சரியாக வரும் பட்சத்தில் அவங்களே உணர்த்துவாங்க உங்கள் கர்மாவை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக. அது எப்படி அப்படின்னா, இறந்தவர்கள் வந்து அடிக்கடி கனவுல வருவாங்க. கனவுங்கிறத விட விஷன்ஸு, காட்சிகளாக வரும். இந்த காட்சிகள் எப்போ வரும்னா நீங்கள் தூங்கும்போது வரும். பட் தூக்கத்தில் வர்றது நீங்களாக யோசிச்சுட்டே இருக்கிற விஷயம் உங்களுடைய கனவுல, அதாவது தூங்கும்போது பார்க்குறீங்கன்னா அது கனவு. ஆனால் நீங்கள் நினைக்காத விஷயங்கள் உங்களுடைய தூக்கத்தில் வந்துச்சு, அதை நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுதுன்னா அது வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற காட்சிகள் அது. ஸோ விஷன்ஸுக்கும் ட்ரீம்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கனவுங்கிறது நம்மளாக உருவாக்குறது, விஷன்ஸுங்கிறது நம்ம உருவாக்குறது இல்லை. அது வந்து யூனிவர்ஸோடைய அனுமதியோட தானே நம்மக்கிட்ட வந்து கனெக்ட் ஆகிற எனர்ஜிஸ் அதெல்லாம்.
அப்போது அதில் பார்க்குறது எல்லாமே 100% ட்ரூ, உண்மையாகவே அதெல்லாம் நடக்கும். அப்போ என்னென்னா உங்கள் முன்னோர்கள் வந்து உங்ககிட்ட நிறைய வந்து பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, அதாவது தூக்கத்தில். ஸோ விஷன்ஸில் வந்து ஏதாவது பற்றி கேட்கலாம், ஏதாவது சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு இடங்களுக்கு வர சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களை பற்றி அந்த மெசேஜ் ஏதாவது கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட வந்து அவங்க கன்வே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நாள் 2 நாள் அப்படி வர்றது நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு நாள் வந்தால் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து ஒரு கண்டினியூவாக வந்துட்டே இருக்காங்கங்க. ஒரு 6 மாதமா 3 மாதமா இந்த மாதிரி தொடர்ந்து என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி இறந்தவங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருந்து எனர்ஜியை எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எனர்ஜி வந்து ஒன்றா நீங்கள் வந்து இந்த பூஜை முறைகள் மூலமாக, தர்ப்பணம் அந்த மாதிரி முறைகள் மூலமாக ஒன்று பண்ணலாம். அதர்வைஸ் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து தியானத்தில் அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்க முடியும். அப்படி வந்து நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்க, அது எப்படி கொடுக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யூனிவர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப சிம்பிளாக டிவைன் லைட்டை இந்த பர்சனுடைய சோலுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். இவ்வளவு தான். அதை கேட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து அந்த எனர்ஜியால் அவங்க ஃபுல்லாக நிறையிறத ஃபில் பண்ணி பாருங்கள். அதை ஃபில் பண்ண உடனே தானாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து அவங்க அடுத்த ஒரு டைமென்ஷனுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. பட் இது ஒரு நாள் மட்டும் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க டோட்டலாகவே அனதர் டைமென்ஷனோட கனெக்ட் ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு நாள் மட்டும் நம்ம பண்ணினோம்னா அது பத்தாது, அந்த எனர்ஜி வந்து நம்ம பத்தாது. உடம்புக்கே வந்து அவ்வளோ விட்டமின் மினரல்ஸு அந்த மாதிரி நிறைய தேவைப்படும். அப்போ ஒரு சோல் வந்து இந்த டைமென்ஷன்லேருந்து அடுத்த பரிணாமத்துக்கு போகணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் நிறைய எனர்ஜிஸ் தேவைப்படும். இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நம்ம பேசுகிறது கூட அவங்களுடைய நீடை வந்து இப்போ என் மூலமாக சொல்ல வைக்கிறாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எனர்ஜிஸோட கனெக்ட் ஆகிறோம். இந்த செலஸ்டியல் வேர்ல்டில் எக்கச்சக்கமான டைமென்ஷன்ஸ் இருக்குது. எப்படி நமக்கு எவ்வளோ கேலக்ஸிஸ் இருக்குது, கவுண்ட்லெஸ் கேலக்ஸிஸ் இருக்குல்ல. கேலக்ஸி பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ வந்து சோலார் வேர்ல்டு இருக்குது, சோலார் சிஸ்டம் தாண்டி கேலக்ஸி இருக்குது, கேலக்ஸிஸ் டு கேலக்ஸிஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி எனர்ஜியும் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து ஆன்செஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. இங்கே எல்லோரும் வந்து ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசைன்னு எக்கச்சக்கமான ஆளுங்க என்ன பண்ணுவோம், நம்ம மூதாதையர்களுக்கு ஒவ்வொரு ரிலீஜனும் ஒவ்வொரு விஷயம் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்கவுங்களுடைய ட்ரெடிஷ்னலாக இது பண்ணுறோம். பட் அதை நம்ம பண்ணுறோம், ஆனாலும் பர்சனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். பட் மூதாதையர்கள் இந்த மாதிரி நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்புறம் அடிக்கடி வந்து உங்கள்